தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம் கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி பள்ளிச்சந்தை திரள் வைகை கரையில் செழித்து வளர்ந்த பழங்கால நாகரிகத்தை சுட்டிக்காட்டுகிறது. கீழடி தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்கள் கார்பன் வயது கணிப்பு மூலம் அங்குள்ள குடியேற்றம் கிமு 200க்கும் சங்க காலத்திலிருந்தே தமிழகத்தில் நகர்ப்புற நாகரிகம் இருந்ததை அகழ்வாராய்ச்சிகள் நிரூபித்தன. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொந்தகை கிராமத்தில் 12.21 கோடி ரூபாய் செலவில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. கீழடி அகழாய்வு முதல் சுற்று 2015 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மேற்கொண்ட முதல் அகழ்வாராய்ச்சியில் இரும்பு காலம் 12ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை மற்றும் ஆரம்ப வரலாற்று காலகட்டத்திற்கு காணாமல் போன தொடர்புகளை புரிந்து கொள்வதற்கான முக்கிய ஆதாரங்களை வழங்கக்கூடிய பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிமு 6 முதல் கிமு 4ஆம் நூற்றாண்டு வரை மற்றும் அடுத்தடுத்த கலாச்சார வளர்ச்சிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இரண்டாம் சுற்று 2016 உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பிற பகுதியுடன் வர்த்தக தொடர்புகளை கொண்ட ஒரு தமிழ் நாகரிகம் இருப்பதை பற்றிய வலுவான தடயங்களை வழங்கியது. இந்த நாகரிகம் சங்க காலத்தை சேர்ந்த தமிழ் புலவர்களால் விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இலக்கியங்களில் காணப்பட்டவை பற்றிய தொல்பொருள் சான்றுகள் வழங்கியதால் இந்த சுற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. மூன்றாம் சுற்று 2017 பிப்ரவரி 2017 வெளியிடப்பட்ட சில கரைப்பொருட்களின் கார்பன் காலக்கணிப்பு முடிவுகள் கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததை கண்டறிந்தன. மூன்றாவது சுற்று 2017 தாமதமாக தொடங்கப்பட்டது. மூன்றாவது சுற்றில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு எதுவும் இல்லாததால் கீழடி பொது நினைவகத்தில் இருந்து கிட்டத்தட்ட மங்கிவிட்டது. இது வேண்டுமென்றே 400 மீட்டருக்கு அகழாய்வு நடத்தப்பட்டதாக விமர்சனம் எழுந்தது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வின் தலையீட்டின் பேரில் மாநில தொல்லியல் துறைக்கு சொந்தமான இடங்களில் மேலும் அகழாய்வு மேற்கொள்ள ASI அனுமதி அளித்தது. இதனால் 4வது சுற்று அகழ்வாராய்ச்சிகள் மாநில தொல்லியல் துறை மேற்கொண்டது. 4வது சுற்று 2018 4வது சுற்று 5820 பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. செங்கல் கட்டமைப்புகள், சுடுமண் வளைய கிணறுகள், ஓடுகள் விழுந்த கூரை, தங்க ஆபரணங்கள், செப்பு பொருட்களின் உடைந்த பாகங்கள், இரும்பு கருவிகள், சுடுமண் சதுரங்க காய்கள், காது ஆபரணங்கள், சுழல்கள், சிலைகள், கருப்பு மற்றும் சிவப்பு பாத்திரங்கள், ரவுலட் பாத்திரங்கள் மற்றும் சில ஆர்டனைட் துண்டுகள் ஆகியவை அடங்கும். கண்ணாடி, டெரகோட்டா மற்றும் ஓரளவு உயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட மணிகள். 5வது சுற்று ஜூன் 2019 ஜூன் 2019 தமிழ்நாடு தொல்லியல் துறை டாக்டர் R. சிவானந்தம் தலைமையில் 5ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கியது. 5 பள்ளங்கள் தோண்ட திட்டமிடப்பட்ட இந்த கட்டடம் 4 மாதங்களில் முடிக்கப்பட்டது. 5வது கட்ட அகழாய்வில் சங்ககால செக்கற்கள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்தது. இவை சோதனைக்கு அனுப்பப்பட்டது. 6வது கட்டம் பிப்ரவரி 2020 6ஆம் கட்ட அகழாய்வு கீழடி மற்றும் அண்ட கிராமங்களில் ஒரே நேரத்தில் அகழாய்வு நடைபெற்றது. 7வது கட்டம் 2021 8வது கட்டம் 2022 9வது கட்டம் 2023 நடந்தது. 14 நாற்காரங்களில் மேற்கொள்ளப்பட்ட கீழடியில் 9வது கால அகழாய்வில் 804 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றில் தங்க அணிகலன்கள், தந்தத்தால் ஆன பகடை, அழகிய களிமண், விலங்கு உருவங்கள், விளையாட்டு பொருட்கள், கதிர் சுழற்சிகள், படிக குவார்ட்டர் எடை அலகு, கண்ணாடி மணிகள், வளையல் துண்டுகள், செப்பு நாணயங்கள், செப்பு ஊசிகள், எலும்பு முனைகள் மற்றும் இரும்பு அணிகள் அடங்கும். ஒரு அகழியில் 35 சென்டிமீட்டர் ஆழத்தில் 3 முதல் 6 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட களிமண் மற்றும் சுண்ணாம்பு கலவைகள் ஆன தரை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அகழ்வாராய்ச்சியில் இந்த தரைக்கு கீழே சுமார் 2 அடி ஆழத்தில் கருப்பு சிவப்பு பாண்டங்கள், சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட பாண்டங்கள் மற்றும் சிவப்பு பாண்டங்கள் உள்ளிட்ட பாண்ட ஓடுகள் தொகுப்பு காணப்பட்டது. இவற்றை தவிர துளையிடப்பட்ட பாண்ட ஓடுகள், அலங்கரிக்கப்பட்ட பாண்ட ஓடுகள், செம்மஞ்சள் வண்ணம் பூசி வரையப்பட்ட பாண்ட ஓடுகள் மற்றும் உருளை வடிவ அச்சிடப்பட்ட பாண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த பாண்ட ஓடுகளின் ஆரம்பகால ஆய்வில் மீன், ஏணி மற்றும் வடிவியல் குறியீடுகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கீர குறியீடுகள் கொண்ட ஓடுகள் அடையாளம் காணப்பட்டன. 10வது கட்ட அகழாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.